கொண்டாடினோம். 76வது குடியரசு தினத்தை இங்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திர தின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் முதலமைச்சர்கள் கொடியேற்றுவாங்க. ஆனால் குடியரசு தினத்தில் ஆளுநர்கள் கொடியேற்றுவாங்க. அதே மாதிரி இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின அன்னைக்கு பிரதமர் கொடியேற்றுவார்கள். ஆனால் ஜனாதிபதி கொடியேற்றுவார் குடியரசு தினத்துக்கு. இதெல்லாம் ஒரு புரோட்டோகால் நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நன்னாளில் நம்மளுடைய சாதனைகளை சுதந்திர தின அன்னைக்கு தியாகிகளை பற்றி நம்ம பேசுவோம். தியாகிகள் செய்த இதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து பேசுவோம். ஆனால் குடியரசு தின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய முப்படை வீர சாகசங்களை எல்லாம் காட்டுவாங்க. நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தக்கூடிய நிகழ்ச்சி காலையிலிருந்து நடந்துட்டு இருக்குது. நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திருக்கு. ஆனா அம்மா நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியோடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. குழந்தைங்க நல்லா பேசுறாங்க, சூப்பரா பேசுறாங்க. பாப்பா பரதம் படிச்சு ரொம்ப அருமையா இருந்தது. குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, குழந்தைங்களை கண்காணிங்க. மெயினா பெற்றோர்கள் குழந்தைங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, ஸ்கூலுக்கு வராங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. குழந்தைங்க மேடையில பேசுறது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி இருக்குது. அது நம்ம வரவேற்கணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும். குழந்தைங்க என்ன பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நாடு சுதந்திரம் பெற்று இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் நம்ம குழந்தைங்க நம்ம தான் பார்த்துக்கணும். என்ன பண்றாங்க? 3 திருடர்களோடு சேர்ந்தா 4வது திருட நாம தான். 3 குடிகாரனோட சேர்ந்தா 4வது குடிகாரனும் நாம தான். அதனால உழைப்பாளிகளோடு சேருங்கள், அறிவாளிகளோடு சேருங்கள். உழைப்பு அறிவுதான் நம் நாட்டை முன்னேற்றும். நம் தனி மனித நம்ம வளர்ச்சியை உழைக்கிறவன் தான் உயர்வான். உழைப்போட உன்னதத்தை தெரியும் குழந்தைங்களுக்கு. அறிவாளிகளோடு பழகும் போதுதான் நாம முயற்சி பெற்று எப்படி வளர முடியும்ன்ற விஷயங்களை நம்ம அறிஞ்சுக்க முடியும். அதனால உழைப்பாளிகளை போட்டுங்க. இந்த நன்னாளில் உழைப்பாளிகளை அவங்களோடு பழகுங்க, அறிவாளிகளோடு பழகுங்க. அப்பதான் நாம வளர முடியும். தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் நாட்டுடைய வளர்ச்சி. தனி மனிதன் வளர்ந்தாலே நாடு தானா வந்துடும். நாடு நம்ம வளர்க்கணும் இல்லை. ஒவ்வொருத்தரும் வசதி படைத்தவர்களா ஆனாலே நாடு ஆட்டோமேட்டிக்கா வல்லரசு ஆயிடும். அதனால தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாக நல்ல விஷயங்களை உடற்பயிற்சி செய்யுங்க. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஏஜ் என்னன்னு தெரியும். எப்படி வச்சிருக்காரு பாருங்க.